ஆமா, புதுசா ஒரு குட்டிச்சாத்தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கு. யாரு சொல்ற? அதான் அதுங்களுக்கு தெரிஞ்ச பையன். ரோஹிணி, அவன் பேர் என்ன? கிருஷ் ஆண்டி. அவன்தான். அவனை திரும்பவும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அவன் அம்மா துபாயில இருக்கிறவ திடீர்னு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாளாம். அடக்கடவுளே, அந்த பையனுக்கு அப்பா தான் இல்ல, இப்ப அம்மாவும் இறந்துட்டாங்களா? கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு விஜயா. அந்த பையனோட பாட்டி அந்த பையனை கொண்டு வந்து எங்க வீட்டுல விட்டுட்டு போயிட்டா. ஏன் மாஸ்டர்? அவன் எங்க வீட்டுல தான் இருப்பேன்னு அடம் பிடிச்சானா, கூட்டிட்டு வந்துட்டா. எங்க வீட்டு மனுஷங்களை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, அவன் இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. அம்மாவை இழந்த பையன் முத்து மீனா மேல அவன் ரொம்ப பாசமா இருப்பான். உங்க வீட்ல இருந்தா நல்லது தானே? யாருக்கு நல்லது? நாங்க என்ன ஆசிரமமா வச்சு நடத்துறோம்? கண்டதெல்லாம் எங்க வீட்டுல வச்சு வளர்க்கறதுக்கு. அந்த பையன் எங்க வீட்டுல இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா ஏன் பேச்சு அந்த வீட்டுல எங்க எடுபடுது? சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க மாஸ்டர்? அதுக்குதான் உங்களை வர சொன்னேன். அந்த பையனை வீட்டை விட்டு விரட்டணும். அதுக்கு என்ன செய்யலான்னு ஐடியா கொடுங்க. அங்கிள் தான் கிருஷ் நம்ம வீட்லயே இருக்கட்டும்னு சொன்னாருல்ல. அவருக்கு வேற வேலை இல்ல, எல்லாருக்கும் தியாகியாவே நடந்துக்கிறாரு. அப்படிதானே ஒரு பூ கட்டுறவளை வீட்டுக்கு கொண்டு வந்தாரு. அது வந்து ஆண்டி, எப்படியோ கிருஷோட பாட்டி கொஞ்ச நாள்ல வந்து அந்த பையனை கூட்டிட்டு போக தானே போறாங்க. அதெல்லாம் நடக்கிற கதை இல்ல ரோகிணி. அந்த கிழவி திரும்பி வரவே மாட்டா. தொல்லை விட்டதுன்னு அந்த பையனை நம்ம வீட்டுல விட்டுட்டு அவ ஜாலியா போயிட்டா. அவனை வீட்டை விட்டு விரட்டி விடணும். அதுக்கு ஒரு ஐடியா யாராவது சொல்லுங்க. இத பேசதான் இந்த மீட்டிங்க போட்டிருக்கியா? இது உனக்கே நல்லா இருக்கா விஜயா? அம்மாவை இழந்த பையன் பாவம், அவனுக்கு ஆதரவா இருக்கிறத விட்டுட்டு இப்படி விரட்ட பாக்குற? ஏய், அவன் யாரு? எங்க குடும்பத்து பையனா? அவன் என்ன ராசியோ என்ன இழவோ, அதை ஏன் வீட்டுல வச்சுக்கிட்டு ஏன் வீடு விளங்காம போறதுக்கா? பாம்பு விஷம் கூட உன் வார்த்தைக்கு முன்னால தோத்து போயிடும் விஜயா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. என்ன இதுக்குள்ள இழுக்காத. உனக்கு நான் எந்த ஐடியாவும் கொடுக்க போறதில்ல. ஏன்? இப்பதான் ஒரு அம்மா வந்து எங்க குடும்பம் சேர்றதுக்கு நீங்க காரணமா இருந்தீங்கன்னு நன்றி சொல்லிட்டு போறாங்க. குழந்தைங்களுக்கு நல்ல கதையா சொல்லி நான் மன நிறைவோட இருக்கேன். ஒரு சின்ன பையனை வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு இப்படி மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கீங்க. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் வரல, என்ன விட்டுடு. என்ன மாஸ்டர் இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க? அவளை விடுங்க, சேர்க்க அப்படி. நீங்க எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க. ஆண்டி, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. இல்ல ரோகிணி, இதுக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. உடனே கட் பண்ணி விடணும். இல்லன்னா இங்கே அந்த பையன் டேரா போட்டுருவான். சிந்தாமணி, எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க. மாஸ்டர், அந்த பையனை வீட்டை விட்டு நீங்க விரட்டுறதை விட அவனே இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லணும். அது எப்படி முடியும்? முடியும் மாஸ்டர். அவனுக்கு உங்க மேல பயம் வரணும். அது எப்படி வர வைக்கிறது? அவன் சின்னதா ஏதாவது சேட்டை பண்ணும்போது நல்லா போடுங்க. அதுவும் இல்லனா கரண்டிய நல்லா சூடு பண்ணி சூடு வச்சு விட்டுருங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க?